சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு வித்தியாசமான காதல் நாவல் 6961. தலைப்பே ரொம்ப வித்தியாசமானது. இந்த கதையும் ரொம்ப வித்தியாசமான முறையில தான் எழுதியிருக்காரு. ஆணோ பொண்ணோ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பு முனை அப்படிங்கிறது அவங்களுடைய திருமணம். ஏன்னா ஒரு சுமார் 25 வருஷம் வரைக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில தனியா தான் இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஆணோ பொண்ணோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை துணை தான் அவங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் கூடவே வரக்கூடியவங்க. ஆனா அந்த வாழ்க்கை துணை நமக்கு ஏத்த மாதிரி, நம்ம மனச புரிஞ்சுகிட்ட மாதிரி, நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியும், அல்லது நம்மளுடைய எண்ணத்துக்கும், நம்ம ஆட்டிட்யூடுக்கும் ஒத்து வர மாதிரியும் இல்ல அப்படின்னா, அந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு நரகமா இருக்கும்? இந்த தீம் அடிப்படையா வச்சு தான் இந்த கதைய எழுதியிருக்காரு. கணையாழி இலக்கிய பத்திரிகையில இந்த கதை தொடராக வந்தது. ஸோ 6961 அப்படிங்கிறது திருப்பி போட்டீங்கன்னா 1969 அப்படின்னு வரும். அதாவது 1969 அவர் இந்த தொடர்கதையை எழுதிய வருடம். கேட்கலாமா? பகுதி 1, அத்தியாயம் 1. மாநகர், ராஜதானி, ஜனவரி குளிர், மெலிதான உள்ளன் சுக குளிர், டெல்லி, நீங்கள் பார்த்திராத டெல்லி, என் பார்வையின் இம்ப்ரெஷனிஸ்ட் கண்ணாடி மூலம் பார்க்க போகும் டெல்லி, புத்தக ஜெயந்தி பார்க், பாறை சரிவு, புல்வெளி, மலர்கள், வானவில்லை தரையில் இறைத்த மலர்கள், சாரி சாரியாக இந்த வருஷத்து ஜனங்கள் தத்தம் நெருப்பு பெட்டி வீடுகளில் இருந்து விடுபட்டு சப்பாத்தியையும் பாப்கார்னையும் நீலவானத்தின் கீழே சாப்பிட வருகிறார்கள். அங்கங்கே டிரான்சிஸ்டர்கள், அங்கங்கே லதா மங்கேஷ்கர்கள், கொக்கோ ஆடும் 15, 16 வயது பெண்கள், அவர்களை பைனாக்குலர் அருகாமையில் ரசிக்கும் இளைஞர்கள், சிற்சில கவிஞர்கள், சிற்சில திருடர்கள். மலர்கள் முன் மனைவியை நிறுத்தி சீஸ் சொல்லச் சொல்ல அவர்கள் சீஸ் சொல்ல அந்த செயற்கை சிரிப்பை உறைய வைக்கும் கேமரா கிளிக். அப்புறம் உட்கார்ந்து கொண்டு கிளிக், படுத்துக்கொண்டு கிளிக், கேமராவை ஆட்டோவில் போட்டுவிட்டு ஓடி போய் அவளை அணைத்துக் கொண்டு கிளிக். ஆசை தீர கிளிக்குகளை சேகரித்துக் கொண்டு அவற்றை கடை மூடுவதற்குள் கழுவ ஓடும் கணவன்கள், உடன் ஓடும் மனைவிகள், யாவரும் இங்கே சந்தோஷம் இருக்கிறதா என்று பார்க்க வருகிறார்கள். விமலா, நீ இன்று எனக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். விமலா, விமலா. அந்த விமலாவின் கண்கள் எங்கோ விளையாடிக் கொண்டிருக்கின்றன. விமலாவும் ராஜேஷும் அனுமதிக்கப்பட்ட நண்பர்கள். மேற்குறிப்பிட்ட கேள்விகளை கேட்டவன் ராஜேஷ். அவனை மதிக்காதீர்கள், அவனை வர்ணிக்க தேவையில்லை. அவன் ஒரு சாதாரணன். அவனை எல்லா நகரங்களிலும் பார்க்கலாம். பணம் அதிகம். விமலாவின் அப்பாவும் ராஜேஷின் அப்பாவும் பார்ட்னர்கள். இருவரும் ராத்திரி கண் விழித்து சர்க்காரை ஏமாற்றி சேர்த்த லட்சங்களின் சங்கமத்துக்கு விமலா ராஜேஷின் கல்யாணத்திற்காக காத்திருக்கிறார்கள். என்னவோ சொன்னையே என்று திரும்பினாள் விமலா. விமலா, நீ என்னை எப்பொழுது கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாய்? மழை வரும் போல இல்லை? நம் வாழ்க்கையின் மகத்தான கேள்வி இது. இதற்கு பதில் மழையா? டோன்ட் யூ see? மேகங்கள் கரும் திட்டுகள், சில இடத்தில் மட்டும். அப்புறம் மேற்கே இருந்து காற்று. விண்டரில் மழை பெய்தால் குளிர் அதிகமாகும். ரஜாய்க்குள் புகுந்து கொண்டு ஜேடி ஷாலிங்கர் படிக்கலாம். ஆமாம், என்ன சொன்னாய்? கல்யாணம்? நீ ஒரு கிராதகி. நான் சளைக்க மாட்டேன். நம் கல்யாணம் எப்போது? உன்னைத்தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று நீ எப்படி தீர்மானித்தாய்? மை காட், சில்லி. என் மனதில் தீர்மானம் ஏற்படுவதற்கு காத்திருக்கிறேன். பச்சை விளக்குக்கு 1, 2, 3 டிசைட். நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேள். எதற்காக என்னை கல்யாணம் செய்து கொள்ள விரும்புகிறாய்? இப்போதும் எப்போதும் சந்தோஷமாக இருப்பதற்கு. ஈசாப் கதைகள் போல பேசாதே. காரணத்தை சொல். எதற்காக என்னை விரும்புகிறாய்? என்னை என்றால் என் உடம்புதானே நீ பார்ப்பது? உனக்கு இருப்பது ஆர்வம். உனக்கு வேண்டியது உரிமை. உரிமை என் பட்டன்களை அவிழ்க்க, நான் உடுத்தியதை கலைக்க. என் மனசை பற்றி உனக்கு எவ்வளவு தெரியும்? என்னை மணக்க அருகதை இருக்கிறதா உனக்கு? என்னை மணப்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று என் மனதில் இருப்பதை எப்போதாவது நீ கேட்டிருக்கிறாயா? கேட்கிறேன், சொல்லேன்.
அவன் உன் மாதிரியே இல்லை. சரி, அவன் மாதிரி நான் மாறுகிறேன். அவனே இன்னும் உருவாகவில்லை. தேங்க் காட், எனக்கு ஒரு ஆரம்பமாவது இருக்கிறது. இவனிடம் சொல்லி பயனில்லை. அவன் அந்த லட்சங்களில் ஒருவன். இவன் யுகம் போலி யுகம். இவன் ஆதாரமான ஆசைகள் வேறு. இவன் சந்தோஷம் வெளிப்பார்வைக்கு வில்ஸ் சிகரெட் விளம்பரம் போல போட்டோவில் அச்சாக விழ வேண்டும். ரீடர்ஸ் டைஜஸ்ட் படிக்க வேண்டும். ஜப்பான் கேமரா, ஜப்பான் டிரான்சிஸ்டர், தேவானந்த் படங்கள், சில சில்லறை அமெரிக்கத்தனங்கள். மை காட், என்ன ஒரு படர்ந்த மீடியாக்ரிட்டி! இவனிடம் நான் எப்படி சொல்ல? என் கனவுகளின் கலரே வேறு என்று. என் உத்தேசம் கல்யாணத்திலோ அதற்கு பின் ஏற்படும் இன விருத்தியிலோ இல்லை என்று. நான் விரும்புவதை எப்படி சொல்வேன்? வாழ்நாள் முழுவதும் இவனை எதிரே வைத்துக் கொள் என்கிறார்களே, இவர்களை நான் எப்படி மீறப் போகிறேன்? இதோ அடுத்த மாதம் ஒரு குதிரையில் ஏறிக்கொண்டு வரப்போகிறானே, என்னை தொடப்போகிறானே, எனக்கு முன் இவன் உடைமாற்றப் போகிறானே, என்னுள் நடந்து தன்னை போல் விருத்திக்காக காத்திருந்து எதிரே கார் சாவியை சுற்றி கொண்டு இருக்கிறானே, இவனா இவனா? அவளுக்கு திடீரென்று நாப்தலின் மணக்கும் கப்போர்டு அருகில் நின்று கொண்டிருந்த போது பின்னால் தெரிந்த சலனமும் பேச்சில்லாமல் மூச்சு வாங்கியதும் பிரவாகமாக அலை அலையாக அந்த முதல் தைரியத்தில் ஏற்பட்ட பயமும், பயத்தின் பின் பிறந்த வெறுப்பும், வெறுப்புக்கு பின் பிறந்த மையமில்லாத ஆதாரம் இல்லாத பயமும் போகலாம் என்றாள். நீ இன்றைக்கு ரொம்ப மூடியாக இருக்கிறாய் விமலா. எனக்கு தலை வலிக்கிறது. அனாசின் சாப்பிடுகிறாயா? என் தலைவலிக்கு உன்னையே சாப்பிட வேண்டும். அதை கேட்டு அவன் சிரித்தான். இது ஜோக் இல்லை, சிரிக்காதே. லுக் விமலா. எஸ், ஐ எம் லுக்கிங். ஏன் என்னை இப்படி அலைக்கழிக்கிறாய்? ஜஸ்ட் இதுதான். நான் இன்னும் கல்யாணம் என்கிற பரிசோதனைக்கு தயாராக இல்லை. நீ அவசரப்படுத்துவது என் உடம்பை உரிமையாக்கிக் கொள்வதற்கு என்றால் கமான் ரைட் நவ். விமலா, நான் போகிறேன் என்றான். உன் விருப்பம். நீ? நான் வர கொஞ்ச நேரமாகும். காரை அனுப்புகிறேன். அனுப்பு. தனியாக உட்கார்ந்திருந்த விமலா மிகவும் இயல்பாக இருந்தாள். விளையாடிக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் 3 வயது அறியாமையை ரசித்தாள். அதற்கும் கற்றுத் தருகிறார்கள். ஃப்ராக்கை உயர்த்தினால் ஷேம் ஷேம் கற்றுத் தருகிறார்கள். அதனால் வீட்டுக்கு போய் தனியாக அவர்கள் அப்படி அலட்டிக் கொள்கிறார்களே, என்னதான் இருக்கிறது என்று பார்க்க தோன்றுகிறது அந்த குழந்தைக்கு. என் அனுபவங்கள். விமலா 15 வயதில், விமலா 18 வயதில். சென்ற ஏப்ரல். பணம், ஒரே பெண், ஆர்வம் புஸ்தகம். இந்த வயதில் படிக்கிறவர்கள் அப்நார்மல். என்னை சூழ்ந்தவர்கள் எல்லோரும் என்னை புகழ்கிறார்கள். என்னை சூழ்ந்தவர்கள் இளைஞர்கள். அவர்கள் என்னை புகழ்வதற்கு ஒரு ஈடன் தோட்டத்து நோக்கம் இருக்கிறது. நான் ஆணாக பிறந்திருக்க வேண்டும், ஆளப் பிறந்திருக்க வேண்டும், எய்த பிறந்திருக்க வேண்டும். பணத்தில் சுகத்தில் பிறந்தும் விரும்பின சுகம் விரல் சுருக்கில் கிடைக்கும் வசதிகளின் மத்தியில் ஏன் இவ்வளவு தனியாக இருக்கிறேன்? இது அதிகம் படித்ததால் எந்த சாதாரண விஷயத்தையும் சிந்தட்டிக்காக பிரித்து பிரித்து ஆராய்ச்சி பண்ணி அதை ஆதார மிருக உணர்ச்சியில் ஒன்றாகவே முடிவு கட்டும் மனப்போக்கினால். பின்னென்ன? என்னை மணக்க விரும்பும் ராஜேஷ், என்னை மணக்க விரும்பும் மற்றவர்கள் ஒரு புன்னகையை உதிர்த்தால் அதை எடுத்து பத்திரப்படுத்திக் கொண்டு தன் குடும்ப சரித்திரத்தில் பொன் எழுத்துக்களில் பொறித்து கொள்ள காத்திருக்கும் அவர்கள். என் ஆணவம், நான் படித்த புத்தகங்களால் ஏற்பட்ட மகா மகா ஆணவம். ஆம், ஆணவம்தான். அழகு ஆபத்தானது, தொந்தரவானது. நான் நின்றால் பஸ் ஸ்டாண்டில் கலகலப்பு ஏற்படுகிறது. அவர்கள் முகத்தை கைக்குட்டையால் துடைத்துக் கொள்கிறார்கள். தலையை சரி செய்து கொள்கிறார்கள். பெண்கள் பொறாமையால் ஒதுங்குகிறார்கள். வயதானவர்கள் சந்தர்ப்பம் கிட்டும் போது ஜாடையாக பார்த்து சென்ற காலங்களை நினைவு கொள்கிறார்கள், பாடுகிறார்கள். 3-4 பேர் பேசிக் கொண்டிருந்தால் அந்த பேச்சு என்னை கண்டதும் நின்று விடுகிறது. ஏன் இப்படி வளர்ந்து இப்படி நிற்கிறேன்? அதோ அந்த பெண் இருக்கிறாளே, அவள் கடையில் போய் இஷ்டப்பட்டதை வாங்கலாம், இஷ்டப்பட்ட இடத்திற்கு செல்லலாம். நான் கடைக்கு போகும்போது கடை கலகலப்பாகிறது. என் மார்பின் பரிமாணம் அவன் கவனத்தை அலைய வைக்கிறது. தப்பாக கூட்டுகிறான். பென்சில் நுனி உடைகிறது. பார்வைகள், பார்வைகள்
முதுகில் கூட பார்வைகளை நான் உணர்கிறேன். இந்த அமைப்பு எனக்கு ஏன் ஏற்பட்டது? இது எனக்கு தண்டனையா? எனக்கு நேராக சலனம் இல்லாமல், பொதிந்த காமம் இல்லாமல் அல்லது பொறாமை இல்லாமல் ஏன் ஒருவரும் பார்ப்பதில்லை? விமலா எழுந்ததும் தூரத்தில் உட்கார்ந்திருந்த அந்த 2 இளைஞர்களும் எழுந்தார்கள். அவள் நடந்ததும் நடந்தார்கள். அவள் நின்றால் நின்றார்கள். காலை 10 மணியிலிருந்து அவளை தொடர்கிறார்கள். விசுவாசமுள்ளவர்கள். அவர்களுக்கு பிஸ்கட் போட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டாள் விமலா. விமலா பார்க்கை விட்டு வெளியே வந்தாள். ராஜேஷின் வீட்டு கார் வந்திருந்தது. ராஜேஷ் காத்திருக்கவில்லை. சந்தோஷப்பட்டாள். டிரைவர் வந்திருந்தான். முறைப்பான யூனிஃபார்ம் அணிந்து அவள் வந்ததும் கதவை திறந்தான். அவள் உட்கார்ந்ததும் மரியாதை கலந்த வேகத்துடன் கதவை சாத்தி தன் சீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு அந்த கலகலப்பில் இருந்து விலகினான். காரின் உள் கண்ணாடியில் அவன் புருவமும் அதன் கீழ் இருந்த ஆழ்ந்த கண்களும் தெரிந்தன. அந்த கண்கள் நேராக பார்த்த பார்வையில் கூர்மையும் உஷார்த்தனமும் இருந்தது. புதிய டிரைவர் போலும். பழைய டிரைவர் அடிக்கடி கண்ணாடி வழியாக பார்க்கும் திருடன். இவன் பார்க்கவில்லை. விமலாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருந்தது. நான் காரில் வந்து ஏறிக்கொண்ட போது கூட என்னை ஏறிட்டு பார்க்கவில்லை. புதிதா நீ என்று அவனை கேட்டாள் விமலா. ஜி என்றான். அது வெட்கப்பட்ட ஜி. எவ்வளவு நாளாக? 1 மாதமாக. அவன் பக்கத்தில் வுட் ஹவுஸ் புத்தகம் இருந்தது. இந்த புத்தகம் யாருடையது என்றாள். என் புத்தகம். உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? டிரைவராக இருப்பதால் இந்த கேள்வி கேட்கிறீர்கள் இல்லையா? எனக்கு உழைப்பு, ஈவினிங் கிளாஸில் படிப்பது போன்ற விஷயங்களில் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. கார் ஓட்ட தெரியும், பிழைக்க தெரியும், படிக்க வேண்டும். ஒரு நல்ல காம்ப்ரமைஸ் என்றான். கண்ணாடியில் அவன் அவளை பார்க்கவே இல்லை. அவள்தான் பார்க்க விரும்பினாள். அவன் நேராக பார்த்து கொண்டிருக்க, ஏன் என்னை பார்க்கவே மாட்டேன் என்கிறான்? அவன் தெரிவித்த அவன் பக்க தோற்றத்தில், உன் பெயர் என்ன? உன் பெயர் என்ன என்று மறுபடியும் கேட்டாள். கவனிக்கவில்லை. மன்னிக்கவும். என்னை டிரைவர் என்று கூப்பிடுங்கள். பணக்காரர்கள் வீட்டில் வேலை செய்யும் முன் முதல் பாடம் அதிகமான நெருக்கத்தை தவிர்க்க வேண்டும். நான் உங்களுடன் பேசுவது ராஜேஷ் பாபுவுக்கு பிடிக்காது என்று நினைக்கிறேன். அவர் உங்களை ஆராதிக்கிறார். உங்களை பற்றி எவ்வளவு என்னிடம் சொல்லியிருக்கிறார். நான் மௌனமாக கேட்டிருக்கிறேன். நீங்கள் பேசுவது என் கவனத்தை கலைக்கிறது. கார் நின்றவுடன் பேசலாம் என்றான் அந்த டிரைவர். கார் நிற்க வேண்டாம் என்றாள் உடனே விமலா. நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. புரியும். வுட் ஹவுஸ் படிக்கும், கம்யூனிசம் பேசும் என் அருமை சாரதியே, புரியும் என்றாள். ஐ பெக் யுவர் பார்டன். ஐ வில் மேக் யூ பெக் என்றாள். வீடு சேர்ந்ததும் அவள் ராஜேஷுக்கு டெலிபோன் செய்தாள். ராஜேஷ், நான் மறுபடி யோசித்து பார்த்தேன். என்ன? உன்னை கல்யாணம் செய்து கொள்ள எனக்கு சம்மதம். அத்தியாயம் 2. அவர்கள் கல்யாணம் நடந்தது. பேண்ட் வாசித்தார்கள். ரூபாய் நோட்டுகளை தலையை சுற்றி எரிய அந்த பேண்ட் மாஸ்டர் அவற்றை பொறுக்கிக் கொண்டு எச்சில் வழிய ஆஜ்கல் தேரே மேரே பியாரை கிளாரினெட்டில் ஊதினான். தெருவில் ட்விஸ்ட் ஆடிக்கொண்டே போனார்கள். கேஸ்லைட் கெரோசின் நிறைய எரிந்தது. சர்தார் மக்கன் சிங் எலக்ட்ரிக் வேலைகள் அமைத்து தோரணம் தோரணமாக சர விளக்குகள் அமைத்து ஜிவ் என்று கரண்ட் இழுத்தான். பெண்கள் உறக்க கத்தும் வர்ணங்களில் பட்டுப்புடவைகள் அணிந்து ஜரிகை நிழல்களில் பொறாமைப்பட்டார்கள். அந்த குதிரை மீது ராஜேஷ் பவனி வந்து செருப்பை கலற்றிவிட்டு அவளை அடைந்தான். நிறைய சாப்பிட்டார்கள். மேல் மாடியில் டோலக் வைத்துக் கொண்டு பாட்டு பாடினார்கள். ஒரு மாமா அசிங்கமாக பாடி அந்த கேஸ்லைட் காரனை கூட வெட்கப்பட வைத்தார். ராஜேஷ் வெட்ஸ் விமலா என்று அச்சடித்து காரின் பின் கண்ணாடியில் ஒட்ட வைத்து காரை காகித பூச்சரங்களால் அலங்கரித்து எங்கோ சென்றனர். டிரான்சிஸ்டர், வெறும் சீர் வரிசைகள், இரும்பு பீரோ, கட்டில், சோஃபா. சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு எகிரி போன பணக்கார விதவைகள், 12 வயசு நாணம் கொண்ட பெண்கள், தலைப்பாகை கட்டிக்கொண்டு ஒருவர் ஒருவர் அணைத்துக் கொள்ளும் அப்பாக்கள், கருநீளத்தில் ஷர்ட் அணிந்து காற்றடித்தால் விழக்கூடிய சிகரெட்டு பழகும் சிறுவர்கள், சத்தியங்கள், சாகசங்கள், சாஸ்திரங்களின் மிக பெரிய மிக சுலப தழுவலில் ஏதோ ஒரு மந்திரம்.
ஏதோ ஒரு அக்னி வளம். எவனோ எவளையோ மணக்கிறான். எனக்கு ஒரு கொக்கா கோலா. சிரிப்புகளின் மத்தியில் சிக்கன், அதாவது கோழிகள் அண்டா அண்டாவாக மிதக்க அவர்கள் படையெடுத்தார்கள். விரல்களை சுவைத்தார்கள். படுக்கை விரித்தார்கள். கல்யாணம். ராஜேஷ், விமலா அனைவரும் வரவும். காலையில் எல்லாவற்றையும் பிரிந்து தத்தம் தின வாழ்க்கைக்கு விரைந்தார்கள். வேகமுள்ளவர்கள். கல்யாணம் என்பதன் அர்த்தம் மிக எளிதானது அவர்களுக்கு. கல்யாணம், காஷ்மீர், படகு, எக்ஸெட்ரா. இந்த எக்ஸ்ட்ராவினால் பெண்ணுக்கு 3ஆம் மாதம் குமட்டவில்லை என்றால் அவர்கள் கவலைப்படுவார்கள். விமலாவும் ராஜேஷும் ஸ்ரீநகரை நோக்கி காரவில் ஏறினார்கள். மலை முகடுகளை கடந்து காஷ்மீர் என்கிற வெறுப்பு மிகுந்த பேசினில் அவர்களை இறக்கியது விமானம். இந்தியா, காஷ்மீர் என்று தனித்தனியாக பேசும் போலீஸ்காரர்கள் அருகில் இல்லாத போது ஜிஹாத் பேசும் ஜனங்கள், டூரிஸ்டுகளை அண்டர்வேர் வரை உருவி விட்டு அனுப்பும் சூரர்கள், விரவிய படகு வீட்டு பனிமலை பச்சை கண்ணாடி ஏரி பிரதேசம், கணக்கில்லாத மத்திய சர்க்கார் கோடிகளை சாப்பிடும் வார் அழகான காஷ்மீர். ஹோட்டலுக்கு சென்றார்கள். உடைகளை மாற்றிக்கொண்டார்கள். கேட்டான். அவள் மறுத்தாள். லெமன் ஜூஸ் குடித்தார்கள். ராஜேஷ், உன்னை எந்த விதத்திலும் நான் கட்டாயப்படுத்தவில்லை என்றான். உன்மேல் எனக்கு வாழ்க்கை துணைவன் என்கிற ரீதியில் மரியாதையும் அன்பும் ஏற்படும் போது நாம் தொட்டுக்கொள்ளலாம் என்றாள் விமலா. அவன் சிரித்து விஸ்கி கொண்டு வரச் சொன்னான். விஸ்கி வந்ததும் அதை குடிக்கச் சொன்னான். அவள் மறுத்தாள். அவன் குடித்தான். சியர்ஸ் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. மேலும் குடித்துவிட்டு விஸ்கி, ஸ்ட்ராவின்ஸ்கி, சைக்கோ விஸ்கி, விக்ஸ்கி என்று உளறியபடி மல்லாந்தான். அவள் பேசவில்லை. ஜன்னல் காற்றில் திரை ஆடும்போது பக்கத்தில் அவன் முழுவதுமாக மயக்கத்தில் கிடந்தபோது அந்த ஜன்னல் கதவு எண்ணெய் இல்லாமல் முனகும் போது விமலா அதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று யோசித்தாள். பாதி நினைவு வந்ததும் அவன் அவளை கேட்டான். கார் வாங்கியவன் சாவி கேட்பது போல. அவள் மறுக்க அங்கே ஒரு பயங்கரமான பலாத்காரம் நிகழ்ந்தது. அவளை அவன் பற்றி இழுத்து, நீ எனக்குரியவள், நீ எனக்குரியவள் என்றான். அவள் பலமுள்ளவள். அவன் குடித்தவன். அவள் வென்றாள். காலையில் மன்னிப்பு கேட்டான். எம்போரியத்துக்கு அழைத்துச் சென்று அபரிமிதமாக வாங்கித் தந்தான். ஜிகினா போர்வை, உள்ளன் சமாச்சாரங்கள், வெள்ளி, மர வேலைப்பாடுகள், சில்க் என்று. அவன் சுல்தான், அவள் அழகான அடிமை பெண் ஜெரீனா. கடைக்காரனுக்கு அழுக்கும் வரை கண்ணா பின்னா என்று பலவற்றை வாங்கினான். ஆர் யூ ஹாப்பி என்று கேட்டான். அவள் புத்தக கடைக்கு போக விரும்பினாள். புத்தக கடையில் அவள் டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் பிராக்டிகலி எவரிபடி, அவன் ஆதம் என்கிற ஒரு டாலர் வளவளப்பு பத்திரிகை வாங்கினார்கள். அதன் மைய பக்கத்தில் உடையில்லாமல் வெயில் படாத இடங்கள் வெளிப்பட சிரித்துக் கொண்டிருந்த டாலி ஹென்ஸ்மன் என்கிற ஹாலிவுட் எட்ட முடியாத குட்டி நடிகை நிர்வாணத்தில். இன்று குடிக்கக் கூடாது என்று அவன் தீர்மானித்தான். பச்சை பசேல் என்று ரெக்ஸோனா சோப் நிறத்தில் இருந்த புல்வெளியில் நடந்தார்கள். போட்டோ எடுத்தார்கள். அவளை அணைத்துக் கொண்டான். ஒரு ஓட்டை தியேட்டரில் உட்கார்ந்து கொண்டார்கள். பாதியில் எழுந்து வந்தார்கள். விமலாவுக்கு தலைவலி. பின்பு குவாலிட்டியில் சாப்பிட்டார்கள். விமலா ஓவல்டீன் மட்டும். அப்புறம் மறுபடி படுத்துக் கொள்ளச் சென்றார்கள். வெளியில் இதமாக இருக்கும் என்று வராந்தாவில் நாற்காலி போட்டு போர்த்தி கொண்டு உட்கார்ந்தார்கள். அவன் அவள் அருகில் உட்கார்ந்து கொண்டு அந்த பத்திரிகையை அரை வெளிச்சத்தில் காட்டிக் கொண்டிருந்தான். சூடு பண்ணுகிறானாம். அவன் சுத்தமாக காத்திருந்தான். அவனுக்கு அவன் பணத்தின் மதிப்புக்கு பலன் வேண்டும். அவன் தூங்க முயற்சிப்பானா என்று எதிர்பார்த்தாள் விமலா. இன்று விஸ்கி சாப்பிடவில்லையா என்று அவனை கேட்டாள். இல்லை, எல்லா சக்திகளும் தேவை இன்று என்றான் சிவராஜ் வைத்தியசாலை விளம்பரம் போல. அப்புறம் சொன்னான் காதருகில். அதை கேட்டுவிட்டு, இந்த சமயத்தில் நான் இவனை கொல்ல வேண்டும். சற்று நேரம்தான் அனுமதிக்கப் போகிறான். அப்புறம் பாயப் போகிறான். என்ன செய்வது என்று மிகவும் கவலைப்பட்டாள் விமலா. நான் எதற்காக விரும்பவில்லை? எனக்கு இவனை பிடிக்கவில்லையா? அல்லது ஆதாரமாக இந்த செய்கை பிடிக்கவில்லையா? எதன் மேல் வெறுப்பு எனக்கு சொல்ல தெரியவில்லையே. என் இள வயதில் எங்கே
இதன் இந்த வெறுப்பின் மனோதத்துவம் பொதிந்திருக்கிறது. மாடி அறையில் அப்பாவின் புத்தகத்தின் நாப்தலின் மனம், பின்னால் சலனம், திரும்புவதற்குள் 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 நான் மாட்டவே மாட்டேன். நாற்காலிக்கு பின்னால் நின்று கொண்டு நிலா பார்க்கச் சொன்னான். கழுத்தில் உரசினான், இன்னும் உரசினான். அவளை நின்றவாறே அணைத்தான். அவன் என்னை கொள்கிறான். விடுபட்டு எழுந்து நான் ஒரு வாக் போய்விட்டு வருகிறேன் என்றாள் விமலா. தனியாக போகக்கூடாது, நானும் வருகிறேன் என்றான். நான் ஒரு விசுவாசமுள்ள நாயை விலைக்கு வாங்கிவிட்டேன் நினைத்து கொண்டாள். அவன் கோட் அணிந்து கொண்டான், அணிவித்தான். நடந்தார்கள். ஒரு கணம் பக்கத்தில் இருப்பவனை மறந்துவிட்டு சந்தோஷமாக இருந்தாள் விமலா. மறுகணமே அதற்கு பிறகு நடக்கப் போகும் வேட்டை பற்றி கவலைப்பட்டாள். எப்படிப்பட்ட மகத்தான தவறு! எதற்காக திருமணம் செய்து கொண்டேன்? எதற்காக சம்மதித்தேன்? டிசாஸ்டர்! அந்த டிரைவருடன் சார்ட்டர்லி போல ஒரு விளையாட்டு விளையாடலாம் என்பதற்காக? எங்கே அவன்? எங்கே அந்த மகத்தான பங்களா? எங்கே அந்த ரகசியங்கள் மிகுந்த தோப்புகள்? எங்கே அந்த அளவில்லாத ஆண்மை? எங்கே அந்த அபரிமிதமான சந்தர்ப்பங்கள்? டெல்லி டிஃபென்ஸ் காலனியில் வெள்ளம் வெள்ளமாக உறவினர்கள். பாத்ரூமுக்கு உள்ளே கூட உடன் வரும் தங்கைகள். நான் 36 அணிகிறேன், நீ? என் அருமை மரமண்டைகளே, என்னை தனியாக விடுங்களேன். தனியே தனியே தனியாக விடுங்களேன். என் வேதனையை உறக்க எதிரொலி பொங்க கத்த வேண்டும் போலிருக்கிறதே. கத்தினாள், மிக உறக்க, ஆனால் மனதிற்குள். நின்றான். வா, நம் கடமையை செய்வோம் என்று அவளை அழைத்தான் ராஜேஷ். அந்த ராட்சச கழுகு உயரே 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 மெர்ரி விடோ வால்ஸ் பின்னணியில் அபார நீளத்தில் ஒரே ஒரு உண்மையான சிறகை விரித்து மெதுவாக மெதுவாக தன் ரட்டரை அசைத்து அசைத்து பறந்தது. வட்டங்கள், 8 வடிவங்கள், நேர்கோடுகள், பிரமிக்கும் பழுப்பு சித்திரங்கள் நீளத்தில் வரைந்து கொண்டிருந்த அது உடனே கூர்மையாகி ஒரே ஒரு வீழ்ச்சியில் 1000 அடிகளை கவிழ்த்து கீழே வந்து கவர்ந்து அமர்ந்து இரையை துடிக்க வைத்து நகம் பதித்து சிதற அடித்து மூக்கை உதறி குத்தி பரிசோதித்து எடுத்து மறுபடி உதறி மறுபடி குத்தி எடுத்து கிழித்து. இப்போதும் அந்த இரைக்கு உயிர் இருந்தது. ஸ்ரீநகரில் இருந்து திரும்பி வந்த 3வது நாள் விமலா தான் கார் ஓட்ட கற்றுக்கொள்ள விரும்புவதாக ராஜேஷிடம் சொன்னாள். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும். சுஜாதனுடைய டச் இந்த கதையில இருக்கு. ஆனா அதை விட இன்னும் ரொம்ப வித்தியாசமான முறையில இந்த கதை எழுதியிருக்கிறதா, அவருடைய வசன நடை, கதை நடை இருக்கிறதா எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் ஏற்கனவே இந்த நாவலோட முன்னுரையில சொல்லியிருக்காரு. என்னன்னா, நான் கணையாளிக்காக ஒரு பேனாவும் குமுதத்துக்காக ஒரு பேனாவும் வச்சு எழுதுறது இல்ல, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான நடை இந்த கதையில இருக்குன்னு எனக்கு புரியுது. உங்க அபிப்பிராயத்தை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப வித்தியாசமா கதையை கொண்டு போயிட்டு இருக்காரு. விமலானுடைய எண்ணம், ராஜேஷ் யாரு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப டிஃபரெண்ட் வேல அப்ரோச்ல சொல்லி இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.